Hello friends, welcome to our channel Learn and Teach with Arun. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா for loop எப்படி வர்க் பண்றது அப்படினு சொல்லி பார்க்க போறோம். சரிங்களா? சோ நான் இந்த JetBrains உடைய பைசாம் இருக்கு இல்லையா IDE அதில் வர்க் பண்ணி காமிக்கிறேன். சரிங்களா? சோ for loop வந்து எப்படி வர்க் ஆகுது அப்படினு சொல்லி பார்க்கலாம். சோ என்ன பண்ண போறோம் அப்படினு சொல்லி பார்த்தீங்கன்னா 1 ல இருந்து 100 வரைக்கும் உள்ள நம்பர்ஸ் வந்து பிரிண்ட் பண்ண போறோம். ஜஸ்ட் பிரிண்ட் மட்டும் பண்ண போறோம். சரிங்களா? So for I in range 1,101. So 101 போட்டீங்கன்னா 100 வரைக்கும் print ஆகும். சரிங்களா? So நம்ம என்ன சொன்னோம் just print மட்டும் பண்ண போறோம் அப்படினு சொன்னோம். சரிங்களா? So print I. So I வந்து print பண்ணனும். So then வந்து இது for statement முடிஞ்சதுக்கு அப்புறமா இன்னொரு print statement வச்சுப்போம். சரிங்களா? So program வந்து சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிச்சா இல்லையா நமக்கு தெரியணும் இல்லையா? say for example completed அப்படினு சொல்லி வெச்சிக்கலாம். ஓகேவா? So இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்பேஸ் வந்து எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி பாத்துக்கோங்க. இது வந்து indentation னு சொல்லுவோம் இல்லையா? இது வந்து for statement உள்ள இருக்கு. அதனால இந்த print statement வந்து அதுல இருக்கு. for statement முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம இந்த print வந்து யூஸ் பண்ணிருக்கோம். சரிங்களா? So ரன் பண்ணி பாப்போம். பாருங்க 1 ல இருந்து 100 வரைக்கும் நம்பர்ஸ் வந்து டிஸ்ப்ளே ஆயிருக்கு இல்லையா? 1 2 3 4 5 6 அது மாதிரி 100 வரைக்கும் வந்திருக்கு. முடிச்சதுக்கு அப்புறமா இந்த பிரிண்ட் வந்து வர்க் ஆயிருக்கு. சரிங்களா? சோ இங்கேயே வந்து இந்த பிரிண்டிங் போட்டீங்கன்னா ஒவ்வொரு வாட்டியும் கம்ப்ளீட்டட் அப்படினு சொல்லி வரும். சரிங்களா? சோ இது வந்து இந்த பிரிண்ட் ஸ்டேட்மென்ட் வந்து அவுட் ஆஃப் தி ஃபார் பிளாக். சரிங்களா? ரைட். சோ இந்த சீக்வென்ஸே வந்து ஆட் நம்பர்ஸ் மட்டும் டிஸ்ப்ளே பண்ணனும்னு வெச்சுப்போம். சோ 1 ல இருந்து 100 வரைக்கும் உள்ள ஆட் நம்பர் மட்டும் நமக்கு டிஸ்ப்ளே பண்ணனும். 1 3 5 7 அப்படி 99 வரைக்கும் வரணும்னு வெச்சுப்போம். என்ன பண்ணலாம்? சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா 101 இருக்கு இல்லையா? அது பக்கத்துல கமா வந்து 2 அப்படினு போட்டுங்க. சோ இது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா டிக்ரிமென்ட் வேல்யூ. சோ 1 ல இருந்து ஆரம்பிக்கணும் 101 வரைக்கும் இருக்கணும். ரெண்டா இன்கிரிமென்ட் பண்ணனும் அப்படினு அர்த்தம். சோ 1 அடுத்த டைம் வரும்போது 3 5 7 9 அப்படி வரும். சரிங்களா? சோ நம்ம ஐய மட்டும் பிரிண்ட் பண்ணிருக்கோம் இங்க. சரிங்களா? சோ எப்படி வருதுன்னு சொல்லி பார்க்கலாம். ரன் பண்ணுவோம். இங்க பாருங்க ஈவன் நம்பர்ஸ் மட்டும் ஆட் நம்பர்ஸ் மட்டும் வந்திருக்கு. 95 97 99. சரிங்களா? 100 வரைக்கும் தான் வரும்னு சொல்லிருந்தோம். சரியா? ரைட். சோ 1 3 5 7 சப்போஸ் ஈவன் நம்பர் வேணும்னு வெச்சுப்போம். என்ன பண்ணலாம்? ஈவன் நம்பர்ஸ் மட்டும் வரணும் 1 ல இருந்து 100 வரைக்கும். சோ அப்ப இங்க இருந்து 2 ல ஸ்டார்ட் பண்ணாலே போதும். இங்க 2 ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. தென் வந்து 4 6 8 up to 100 வரைக்கும் வரும் உங்களுக்கு. சரிங்களா? சோ ரன் பண்ணி பாருங்க. பாருங்க. ஓகேவா? சோ 100 96 98 100 வருது. லாஸ்டா கம்ப்ளீட்டட்னு சொல்லி வருது இல்லையா? ஃபர்ஸ்ட்ல பாருங்க 2 4 6 8 10. ரைட்? சோ ஈவன் நம்பர்ஸ் பிரிண்ட் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? ரைட். தென் வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் ஒன்னு பார்க்கலாம். சோ நமக்கு வந்து கன்சோல் போவோம். சோ இந்த மாதிரி நான் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்னோட வேல்யூ வந்து 5 கொடுக்குறேன்னு வெச்சுப்போம். 1 + 2 + 3 + 4 + 5 the sum of n நம்பர்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா? சோ என்னோட வேல்யூ வந்து 5 கொடுத்தா 1 ல இருந்து 5 வரைக்கும் உள்ள நம்பர்ஸ் வந்து ஆட் பண்ணி கொடுக்கணும். சம் பண்ணி கொடுக்கணும். சோ 6 கொடுத்தோம்னா 1 + 2 + 3 + 4 + 5 + 6 அது வரைக்கும் ஆட் பண்ணி கொடுக்கணும். ஓகேவா? சோ அதுக்கு வந்து ஒரு ப்ரோகிராம் எழுதுவோம் ஃபார் ஸ்டேட்மென்ட் யூஸ் பண்ணி. ஓகேவா? என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். ரைட்? சோ இதை delete பண்ணிடுறேன். சோ நமக்கு ரிசல்ட் வேணும் இல்லையா? ரிசல்ட் வந்து சம்ல வச்சிருப்போம். sum is equal to இனிஷியலா sum is equal to 0 னு சொல்லி வச்சிருப்போம். சரிங்களா? தென் வந்து எது வரைக்கும் பண்ணனும்? sum of n numbers னு சொன்னோம். இப்போ என்னோட வேல்யூ வேணும். சரியா? 5 வரைக்கும் ஆட் பண்ணனுமா இல்ல 6 வரைக்கும் ஆட் பண்ணனுமா இல்ல 100 வரைக்கும் ஆட் பண்ணனுமா? சரியா? சோ அப்ப n வந்து இன்புட் வாங்கணும். அது இன்டிஜரா தான் இருக்க போகுது இல்லையா? சோ n is equal to and integer input function யூஸ் பண்ணி யூசர் இன்புட் வாங்க போறோம். கீபோர்ட்ல இருந்து இன்புட் வாங்க போறோம். சரிங்களா? இதுல வேணா நீங்க என்ன பண்ணலாம்? enter a number அப்படினு சொல்லி கொடுத்துக்கலாம். சரிங்களா? கொடுத்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு n இன்புட் ஒரு நம்பரை நீங்க கொடுக்கணும். அந்த நம்பரை வந்து இன்டிஜரா கன்வர்ட் பண்ணி அதுக்கு அசைன் பண்ணிப்போம். சரிங்களா? அது சோ இப்போ ஃபார் ஸ்டேட்மென்ட் ஃபார் iங்கிறது கவுண்ட் வேரியபிள் இல்லையா? I in range
1, n + 1. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் n வரைக்கும் வேணும்னா n + 1 தான் இங்கே வைக்கணும். சரிங்களா? ஸோ 1லேருந்து n + 1 வரைக்கும், அதான் n வரைக்கும், 1லேருந்து n வரைக்கும் என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். sum is equal to sum plus I. ஸோ இனிஷியலாக சம்மோட வேல்யூ வந்து 0ன்னு இருக்குது. ஃபஸ்ட் டைம் வரும்போது 0 + 1, அப்புறம் 1 + 2, அப்புறம் 3 + 3 அப்படி போயிட்டே இருக்கும். சரிங்களா? அது வந்து என்னோட வேல்யூ நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அது வரைக்கும் வரும் இல்லையா? ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா என்ன பண்ணணும், கடைசியாக அந்த ஃபார் ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் இதை பிரிண்ட் பண்ணணும். ரிசல்ட் அல்லது சம்மை வந்து பிரிண்ட் பண்ணணும். பிரிண்ட்டு the sum is equal to the variable sum இருக்கு இல்லையா, அதை பிரிண்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ரிசல்ட் வருதான்னு பார்க்கலாமா? ஸோ என்டர் ஏ நம்பர் அப்படின்னு சொல்லி கேட்குது. ஓகேவா? ஸோ என்டர் ஏ நம்பர் நான் வந்து 5 கொடுத்தோன்னா என்ன வரணும், 15 வரணும் இல்லையா? ஸோ த சம் இஸ் ஈக்குவல் டு 15 அப்படின்னு சொல்லி வருது. ஸோ அப்போ என்ன அர்த்தம், இங்கே நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல 1 + 2 + 3 + 4 + 5. ஸோ நான் வந்து 10 கொடுத்தோம்னா என்ன வரணும், 1லேருந்து 10 வரைக்கும் உள்ள நம்பர்ஸ் வந்து ஆட் பண்ணி சம் பண்ணி கொடுக்கணும். சரிங்களா? ஸோ நம்ம சம் பண்ணி கொடுப்போம். ஓகேவா? எகைன் ரன் பண்ணுவோம். 10 கொடுத்தா என்ன வருதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நம்பரோட வேல்யூ என்டர் நம்பர் கேட்குது இல்லையா, என்னோடய வேல்யூ வந்து நம்ம 10 கொடுக்குறோம். ஸோ 55 அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபார் ஸ்டேட்மெண்ட்டுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள். தென் ஃபார் ஸ்டேட்மெண்ட்டை வேறு இன்னொரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். எப்படி அப்படின்னா, ஒரு லிஸ்ட் இருக்குது அப்படின்னா அந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய டேட்டா எலிமெண்ட்ஸ் வந்து நம்ம ரீட் பண்ணுறதுக்கு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சரிங்களா? ஸோ லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு டேட்டா டைப் இருக்குது, நமக்கு தெரியும். ஸோ லிஸ்ட் அப்படிங்கிறது அது பார்த்திங்கன்னா மல்டிபிள் டைப் டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டேட்டா டைப். ஸோ எல்லுன்னு சொல்லி ஒரு லிஸ்ட் இருக்குதுன்னு வச்சுப்போம். ஸோ அதில் வந்து ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது, அருண் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது. தென் வந்து 28 அப்படிங்கிற ஒரு நம்பர் இருக்குதுன்னு வச்சுப்போம். 28 1976.6 சரிங்களா? தென் வந்து சிங்கிள் கோட்ஸில் ஒரு கேரக்டர் இருக்குதுன்னு வச்சுப்போம். ஸோ லிஸ்ட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு 4 டேட்டா இருக்குது, 4 எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஒரு ஸ்ட்ரிங்கு, ஒரு கேரக்டரு, ஒரு ஃப்ளோட்டு, ஒரு இன்டிஜர் இந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுப்போம். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ லிஸ்ட்டில் இருக்க எலிமெண்ட்ஸ் வந்து ரீட் பண்ணுறதுக்கு ஃபார் ஸ்டேட்மெண்ட் எப்படி யூஸ் பண்ணலாம், ஃபார் I in L. ஸோ அங்கே ஐங்கிறது கவுண்ட் வேரியபிள். எல்லில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேல்யூக்கும் இந்த ஃபார் ஸ்டேட்மெண்ட் வந்து ஒர்க் ஆகணும். என்ன பண்ணணும், ஜஸ்ட்டு பிரிண்ட்டு மட்டும் பண்ணுறோன்னு வச்சுப்போம். பிரிண்ட்டு I. சரிங்களா? இது பிரிண்ட் பண்ணிட்டு எகெயின் கடைசியில் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லி வச்சுப்போம். சரிங்களா? இது சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆச்சா இல்லையா நமக்கு தெரியணும் இல்லையா? ஓகேங்களா? ஸோ சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுங்கள். இது பாருங்கள். ஸோ லிஸ்ட்டில் வந்து என்னது 4 எலிமெண்ட்ஸ் இருந்தது, 4 டேட்டா இருந்துச்சு. அருண் 28 1976.6 அப்புறம் கே அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர். ஸோ பாருங்கள், இங்கே வந்து உங்களுக்கு ஒன்றா ரீட் பண்ணி பிரிண்ட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். ஸோ ஒரு லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய வேல்யூ வந்து நம்ம ஃபார் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி, ஃபார் லூப் யூஸ் பண்ணி எப்படி ரீட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒன்றான எக்ஸாம்பிள் வந்து இது. சரிங்களா? ஸோ அடுத்த வீடியோவில் வந்து வைல் லூப் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.